ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வந்து ஜூலைல நாம வந்து எதிர்பார்க்கலாம். எஸ்டர்டே ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 7 மேல இருந்து 21 ஜூன் வரைக்கும் என்டிபிசி யூஜியோட சிபிடி 1 எக்ஸாம் நடக்க போகுது. அது கம்ப்ளீட் ஆனதும் பாத்தீங்கன்னா ஜூலைல உங்களுக்கு குரூப் டியோட சிபிடிக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. குரூப் டிக்கு கரெக்டா ஒரு 65ல இருந்து 70 டேஸ் கிட்ட தான் டைம் இருக்கு. நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அந்த பேட்ச்ல இருந்த ஸ்டூடெண்ட் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வீக்லி பிளான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நான் குரூப் டிக்கு படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த 65 டேஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான். அதே மாதிரி எஸ்டர்டே எஸ்எஸ்சில இருந்து எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செலக்ஷன் போஸ்ட்னா என்ன, இதோட குவாலிஃபிகேஷன் என்ன, யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாங்கிறத டுமாரோ வீடியோல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மினிமம் 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன்ல இருந்து மேக்ஸிமம் டிகிரி வரைக்கும் இந்த செலக்ஷன் போஸ்ட்ல வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, குரூப் டியோட ஃபைனல் பேட்ச் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள பேட்சை விட இந்த பேட்ச்ல வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா குயிக்கா வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி உங்களுக்கு பிளான் எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரீசனிங் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் அது கூட கரண்ட் அஃபேர் படிக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் நீங்க படிக்கணும். என்டிபிசி படிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நீங்க படிச்சுக்கோங்க. குரூப் டிக்கு பாத்தீங்கன்னா ஜனவரில இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் நீங்க படிக்கணும். சோ இந்த ஃபைனல் பேட்ச்ல ஃபர்ஸ்ட் ரீசனிங், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும், கூடவே சேர்த்து கரண்ட் அஃபேர் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சயின்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி 75 டேஸ்ல ரெடி ஆகுற மாதிரி உங்களுக்கு பிளான் வந்து பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். எவ்ரி வீக் சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு டெஸ்டும் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு நம்ம டீமுக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம தமிழ் நியூ இயருக்கு நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். மார்னிங்கே இந்த ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியாச்சு. சோ இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 நீங்க பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணாலே லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிடுவோம். வீக்லி பிளானும் இதுல கவர் ஆகிரும். அடுத்து என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ண வேண்டாம். நீங்க 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே கரண்ட் அஃபேருக்கு 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ண வேண்டாம். 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் எல்லாமே இப்போ டெய்லி நாம யூடியூப்லயும் கொண்டு போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஷார்ட்ஸாவும் கரண்ட் அஃபேர் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்டெப்தா டீடைல்டாவும் கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அந்த கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் பார்த்திருந்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அதுல எல்லாமே டீடைல்டா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிக்கு நான் புதுசா படிக்க போறேன், என் கையில மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்ல, எனக்கு ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சிக்கான இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த 20 நாள் நான் வந்து டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி ஜிடியோட எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கும் நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச்ல இருந்த ஸ்டூடெண்ட் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேடம், நான் இப்ப டெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்லயும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு 500க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்டா வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் 699 மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும். ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகே, எனக்கு எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன்ல மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் வந்து ரயில்வே ஸ்டூடெண்ட்டுக்கு கவர் பண்ணுவோம். எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்.
பேங்கிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும். ஒரே கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இந்த நியூ இயர் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 12 கூட உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த ஆஃபர்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. லைஃப் டைம் வேலிடிட்டியோட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே என்டிபிசிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்டிபிசிக்கு நான் 199 பே பண்ணி கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிட்டேன் மேடம். அடுத்து எனக்கு என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் குரூப் டியும் படிக்கிறேன், அதுக்கு கரண்ட் அஃபேர் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு 199 பே பண்ணி ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு என்டிபிசி யூஜி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க ரிமைனிங் குரூப் டி எக்ஸாம் படிக்கிறீங்களா இருக்கட்டும், இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்களா இருக்கட்டும், அதுக்கு ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லைஃப் டைம் வேலிடிட்டியாவும் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் 399 என்டிபிசிக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா சிபிடி 1ஓட டெஸ்ட்டும் கவர் பண்ணிடுவோம், சிபிடி 2ஓட டெஸ்ட்டும் கவர் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல என்டிபிசிக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ரிவிஷன் பேட்ச்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த தமிழ் நியூ இயருக்கான ஆஃபர் வந்து நைட்டு 12 கூட க்ளோஸ் ஆகுது. இமீடியட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி அப்ளை பண்ணிட்டு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எஸ்எஸ்சில இருந்தும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இன்னும் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ செலக்ஷன் போஸ்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கா, அடுத்து எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான நோட்டிபிகேஷன் வரும், அடுத்து சிஹெச்எஸ்எல், அடுத்த ஜிடிக்கான நோட்டிபிகேஷன், அடுத்த எம்டிஎஸ்க்கான நோட்டிபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரயில்வேல பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு எக்ஸாம் டேட் வந்திருக்கு. குரூப் டியோட எக்ஸாம் டேட் வந்ததும் பாத்தீங்கன்னா இன்னொரு என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன், இன்னொரு குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரயில்வேல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எவ்ரி இயர் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷன் வருது. ஸோ நீங்க நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம நியூவா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்னா இப்பவே படிக்க ஆரம்பிங்க. சிலபஸ் இவ்வளவுதான். இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இது எஸ்எஸ்சியோட சிலபஸ். ரயில்வே அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இவ்வளவுதான் சிலபஸ். இந்த சிலபஸை கரெக்டா முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ படிங்க, ஏ டு இசட் எல்லாமே கொடுத்தாச்சு. உங்க கையில ஒரு மொபைல் போன் மட்டும் இருந்தா போதும். அது ஆண்ட்ராய்ட் போனா இருந்தாலும் சரி, ஐஓஎஸ்ஆ இருந்தாலும் சரி, நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல பிசி யூஸ் பண்ணாலும் சரி, எதுலனாலுமே லக்ஷ்மி மேக்ஸோட கிளாஸஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸும் பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்துருப்போம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரியல் எக்ஸாம்ல எப்படி உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி டைமர் எல்லாமே செட் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். டெஸ்ட் முடிஞ்சதும் அதுக்கான சொல்யூஷனும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கு, கிளாஸஸ் பத்தி டவுட் இருக்கு, எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆஃபர் பத்தி எதுவும் டவுட்ஸ் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 12 கூட ஆஃபர் க்ளோஸ் ஆகுது. இன்னும் 3 ஹவர்ஸ்ல க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஸோ இன்னைக்கு 1 டே மட்டும் தான் இந்த ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.